எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மூன் விசில் டெராட் ரெடி. என்னோட வீடியோஸை பார்க்க வந்த உங்களுக்கு என்னோட நன்றியும் வணக்கத்தையும் தெரிவிச்சுக்கிறேன். நான் இங்கே செட் ஆஃப் கார்ட்ஸ் ப்ரீ ஷஃபில் பண்ணி வச்சுருக்கேன். இந்த கார்ட்ஸில் உங்களுக்கு டிவைன் அண்ட் ஆரக்கிள் ரெண்டு பேரும் என்ன மெசேஜஸ் கொடுக்குறாங்க அப்படின்றத பார்க்கலாம். இன்னைக்கு நீங்கள் ஏதோ ஒரு விஷயம் மனசில் நினச்சிக்கிட்டு இருந்திருப்பீங்க, அதை செய்யலாமா வேணாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்திருப்பீங்க. மேபி டிவைன் உங்களுக்கு இதில் ஏதாவது ஒரு ஆன்சர் கூட கொடுக்கலாம். அப்படி நீங்கள் ஏதாவது ஆன்சர் தேடிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா வாங்க, டிவைனும் ஆரக்கிளும் உங்களுக்கு என்ன மெசேஜஸ் அண்ட் கைடன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்றத பார்க்கலாம். ஆர்கேஞ்சல் ரஃபுல், ஹீலிங் அண்ட் அபண்டன்ஸ் ஆர் கம்மிங் டு யூ. அதாவது ஆர்கேஞ்சல் ரஃபுல் வந்திருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் ஹீலிங் பீரியடில் இருக்கீங்க. உங்களுக்கு இப்போ ஹீலிங்கும் அதோட அபண்டன்ஸும் கிடைக்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்கீங்க. ஸோ இப்போ நீங்கள் செய்ய வேண்டியது, அதாவது ஆர்கேஞ்சல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் இப்போ கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்றது அவங்களோட மெசேஜஸாக இருக்குது. ஸோ உங்களோட மனசை நீங்கள் காமாக வச்சுக்கோங்க. ரெஸ்ட்டுன்றதை விட உங்கள் மனசை நீங்கள் இப்போது காமாக வச்சுக்கோங்க. அது நீங்கள் அடுத்த ஸ்டெப்பு என்ன எடுக்கணும் அப்படின்றதுக்கு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் அப்படின்றது மெசேஜஸாக இருக்குது. ஸோ அடுத்து சீக்கிங் குட், லுக் ஃபார் குட் இன் யுவர் கரண்ட் சுச்சுவேஷன். அதாவது அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் இப்போது பார்க்குற விஷயங்கள் அது என்ன வேணால் இருக்கலாம். அது உங்களுக்கு தப்பான விஷயங்களாகவே நடந்தாலும் அதை உங்களை தப்பாக பார்க்க வேண்டாம். அதாவது சூழ்நிலைகள் உங்களுக்கு சரியில்லாமல் இருக்குது அப்படின்னா கூட அந்த சூழ்நிலைகளில் ஏதாவது ஒரு நல்லது உங்களுக்காக டிவைன் கொடுத்துருப்பாங்க அப்படின்றத நீங்கள் நம்புங்க. இந்த யூனிவர்ஸும் ஏஞ்சல்ஸும் உங்களுக்காக ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் பார்க்குற விஷயங்களில் என்ன நல்லது இருக்குது அப்படின்றத தேடுங்க. நீங்கள் என்ன பார்த்தீங்கன்னாலும், அதாவது சில பேர் பார்க்கும்போதே இது எனக்காக தான் நடக்குது, எனக்குனாலே தப்பாக தான் நடக்கும், அவங்க என்ன தான் ப்ளேம் பண்ணுறாங்க, அவங்க எனக்காக தான் இதெல்லாம் செய்கிறாங்க அப்படின்னு நீங்கள் இந்த மாதிரி யோசிக்காமல் என்ன நடக்குது அப்படின்றதுல பாருங்கள். அதில் உங்களுக்கு ஏதாவது கண்டிப்பாக ஒரு நல்லது நடக்கும் அப்படின்றது டிவைனோட கைடன்ஸ், ஆரக்கிளோட கைடன்ஸாக இருக்குது. ஸோ நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் எல்லா விஷயத்துலையும் தப்பு கண்டுபிடிக்காம என்ன நல்லது இருக்குது அப்படின்றத தெரிஞ்சிங்கன்னா உங்களுக்கு இப்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ கரேஜ், அதாவது கரேஜின்னு வரும்போது நம்ம மனசில் நிறைய பயமும் வீக்னஸும் இருக்குன்றது தான் மெசேஜஸ். ஸோ நம்மளோட பயத்தையும் நம்மளோட வீக்னஸையும் நாம் எப்பயுமே மற்றவங்க மேலே தான் ப்ளேம் பண்ணுவோம். ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாம் ஒரு பீக்குக்கு போகணும், நம்ம ஒரு சக்ஸஸ் அடைஞ்சி ஒரு உயரத்துக்கு நம்ம போகணும்னு நினைக்கிற மற்றவங்க செய்கிற விஷயங்களில் நாம் ஒரு குறைகளை கண்டுபிடிச்சிக்கிட்டு நம்மளோட பயத்தையும் நம்மளோட வீக்னஸையும் நாம் ஃபேஸ் பண்ணாமல் நாம் அதுக்கெல்லாம் அதாவது இதை ஃபேஸ் பண்ணுறதுக்கு நிறைய தைரியம் வேணுன்றது தான் அவங்களோட மெசேஜஸாக இருக்குது. ஸோ நீங்கள் உங்களோட இன்னர் கரேஜை வெளியே கொண்டு வரணும். ஏன்னா அதுதான் இப்போ உங்களுக்கு ஒரு பெரிய கைடன்ஸாக இருக்கீங்க. ஸோ நீங்கள் எல்லா விஷயத்துலையும் நீங்கள் மற்றவங்கள ப்ளேம் பண்ணாமல் உங்களோட உள்ளுக்குள்ள உங்களுக்கு என்ன பயம் இருக்குது அப்படின்றத தேடி கண்டுபிடிங்க. அந்த தைரியத்தை ஃபேஸ் பண்ணுங்க அப்படின்றதும் உங்களுக்கான மெசேஜஸாக இருக்குது. ஸோ பேலன்ஸ் அவ்வளோ ஈஸியான ஒரு விஷயம் கிடையாது. பேலன்ஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நாம் எல்லா விஷயத்தையும் சரியாக பார்க்க தெரியணும். ஸோ நல்லது எது கெட்டது எதுன்னு பார்க்க தெரிஞ்சவங்களுக்கு மட்டும்தான் அந்த பேலன்ஸ் பண்ணக்கூட முடியும். அதாவது நம்ம ஹார்ட் சக்ரா மாதிரி, இப்போ நம்ம ஹார்ட் சக்ரா எப்படின்னா கீழே 3 சக்ராஸ் இருக்கும், மேலே 3 சக்ராஸ் இருக்கும். நம்மளோட ஹார்ட் சக்ரா தான் நமக்கு பேலன்ஸ் பண்ணும். ஸோ அப்படி இருக்கும்போது நம்மளோட ஹார்ட் சக்ரா நமக்கு கரெக்டாக வேலை செய்யுதா அப்படின்றத கொஞ்சம் பார்க்கணும். அப்படி இல்லைன்னா நீங்கள் உங்களோட ஹார்ட் சக்ராக்கு நீங்கள் கொஞ்சம் ஹீலிங் கொடுங்க, கொஞ்சம் கிரவுண்டிங் பண்ணுங்க. ஸோ எல்லா விஷயத்தையும் கரெக்டாக பேலன்ஸ் பண்ண கற்றுக்கோங்க. எந்த விஷயங்கள் நடந்தாலும் அது உங்களையும் நீங்கள் ப்ளேம் பண்ணிக்கிறது தப்பு, மற்றவங்க மேலே நம்ம ப்ளேம் பண்ணுறதும் தப்பு. ஸோ என்ன சூழ்நிலை நடந்தாலும் டிவைன் எனக்கு நல்லது தான் செய்கிறாங்க, என்னை சுற்றி ஏஞ்சல்ஸ் எப்பவும் என்னை ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட் உங்களுக்குள்ளே இருந்தாலே நீங்கள் இப்போ இருக்கிற இந்த சூழ்நிலை ப்ராப்ளம்ஸ் இல்லை நீங்கள் நினைக்கிற விஷயங்களில் உங்களுக்கு நல்ல சக்ஸஸ் கிடைக்கும் அப்படின்றது அவங்களோட மெசேஜஸ் அண்ட் ஆரக்கிளோட மெசேஜஸ் அண்ட் கைடன்ஸாக இருக்குது. இப்போ
டேரோ ரீடிங் என்ன சொல்றாங்க அப்படின்றத பார்க்கலாம். அதாவது 6 of Pentacles பார்க்கும்போது, அதாவது இங்க இருக்கிற மெசேஜஸ் வச்சு பார்க்கும்போது 6 of Pentacles வந்து யூனிவர்ஸ் உங்களுக்கு ஒரு கிஃப்ட் இந்த நேரம் அது கொடுக்குறாங்க. அந்த கிஃப்ட்ன்றது பணமாக தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு ஒரு நாலேஜாக இருக்கலாம், இல்லை நீங்கள் ரொம்ப நாளாக தேடிக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயமா இருக்கலாம், இல்லை உங்களோட ஃபியரை ஃபேஸ் பண்ணுற விஷயமா இருக்கலாம், இல்லை உங்களோட இன்னர் ஸ்ட்ரென்த்தை வெளியே கொண்டு வரலாம். ஏதோ ஒரு விஷயம் டிவைன் யூனிவர்ஸ் உங்களுக்கு கிஃப்டாக கொடுக்குறாங்க. அந்த கிஃப்ட் என்னன்றதை தேடி பாருங்க. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது உங்களோட இன்னர் செல்ஃபை காமாக வச்சுக்கணும். எந்த விஷயத்தையும் யோசிக்கக்கூடாது. எவ்வளோ உங்களால் காமாக இருக்க முடியுமோ அவ்வளோ காம்னஸ் உங்களுக்கு இப்போ தேவைன்றது தான் இன்றைக்கான மெசேஜஸாக இருக்குது. நீங்கள் பார்க்குற விஷயங்களில் நல்லதை தேடுங்க, அதுவும் உங்களுக்கான மெசேஜஸாக இருக்குது. ஸோ நீங்கள் ஸ்டாருன்னு வரும்போது நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த இன்னர் லைட்டை வெளியே கொண்டு வாங்க. அதுக்கு உங்களுக்கு தேவை ஒரு பெரிய நம்பிக்கை வேணும். அந்த நம்பிக்கை உங்களுக்கு ஒரு தைரியத்தை கொடுக்கும். அதோட நீங்கள் பேலன்ஸ் பண்ண கற்றுக்கணும். ஸோ இந்த நம்பிக்கை உங்களுக்குள்ளே எப்போ வருதோ அப்போ தான் நீங்கள் வந்து உங்களோட லைஃப்பை கரெக்டாக கொண்டு போவீங்கன்றதை புரிஞ்சுக்கோங்க. டிவைன் என்ன கொடுக்குறாங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியணும். அப்படின்னா நீங்கள் கரெக்டாக பேலன்ஸ் பண்ண கற்றுக்கணும், நம்பிக்கையோடு இருக்கணும். உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்ற விஷயங்கள் தெரியணும். ஸோ பேஜ் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் இப்போ உங்களோட பாஸ்ட்டை தான் நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஏன் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களோட தப்பை நீங்கள் ஏதோ பாஸ்டில் வந்து என்ன தப்பு பண்ணும் அப்படின்ற விஷயத்த நீங்கள் அங்கே தேடிக்கிட்டு இருக்கீங்க. ஸோ அங்கேயே தேங்கி நிற்காதீங்க. அந்த பாஸ்ட் வந்து முடிஞ்சு போச்சு. உங்களோட தேடலை வந்து ப்ரெசண்ட்டுக்கு கொண்டு வாங்க. நீங்கள் என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை கரெக்டாக யோசிங்க. அதை தான் உங்களுக்கு இப்போ தேவைன்றதை புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நம்ம எப்பயுமே வந்து பாஸ்ட்டில் போய் ஸ்டக் ஆயிடுவோம். அந்த இடத்துல அது நடந்திருக்கக்கூடாது, இப்படி இருந்திருக்கக்கூடாது, இது செஞ்சிருக்கக்கூடாது, இப்படி பேசியிருக்கக்கூடாது அப்படின்ற நம்மளோட திங்கிங் அண்ட் தாட் வந்து நமக்கு வந்து பாஸ்ட்லேயே வந்து ஸ்டக் ஆகி நின்றுடும். அப்போ நாம் என்ன செய்யணும்னா நம்மளோட ப்ரெசண்ட்டுக்கு நாம் திரும்ப வந்துட்டு நாம் என்ன செய்யணும் அப்படின்றத நாம் யோசிக்கலாம். ஸோ நீங்கள் உங்களோட தாட்டை பாஸ்டில் வைக்காமல் ப்ரெசண்ட்டுக்கு வாங்க. உங்களோட ஐடியாஸை என்ன டிவைன் கொடுக்குறாங்க அப்படின்றத பாருங்கள். நம்பிக்கையோடு அதை இப்போது இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள் அப்படின்றதும் யூனிவர்ஸோட மெசேஜஸாக இருக்குது. இப்போ உங்களுக்கு ஒரு செல்ஃப் டிசிப்ளின் கண்டிப்பாக வேணும். நீங்கள் அதாவது உங்களோட இன்னர் கரேஜை நீங்கள் வெளியே கொண்டு வரணும். அதோட நீங்கள் செல்ஃப் டிசிப்ளின் கண்டிப்பாக இருக்கணும். உங்களுக்கு ஈகோஸ் வந்து அதை முதல்ல தூக்கி எட்ட போடுங்க. ஈகோஸ் இங்கே வேலை செய்யாது. ஏன் ஈகோஸ் வேலை செய்யாதுன்னா எந்த இடத்துல ஈகோ இருக்கோ அந்த இடத்துல நமக்கு வேல்யூ இருக்காது. ஸோ ஈகோஸால் நம்மளால் எதையுமே வந்து சக்ஸஸ் பண்ண முடியாது. ஸோ ஈகோஸை தூக்கி போடுங்க. உங்களோட டிசிப்ளினை கொண்டு வாங்க. ஏன்னா டிசிப்ளின்ன்றது பேட் ஹேபிட்ஸ் தான் இல்லை, நம்மளோட தாட்ஸில் இருக்கிற அந்த எண்ணங்கள் கூட நல்ல டிசிப்ளினான ஒரு செயல் கிடையாது. ஸோ எண்ணங்களை நேர்மறையாக கொண்டு வரணும், செயலை நேர்மறையாக செய்யணும், பார்க்குற பார்வையை நல்ல விதமாக பார்க்கணும் அப்படின்றதும் அவங்களோட மெசேஜஸாக இருக்குது. கண்டிப்பாக உங்களை தேடி உங்கள் மேலே ஒரு அபரிமிதமாக அன்பு செலுத்தக்கூடிய ஒரு பர்சன் வராங்க. அது மேலாக இருந்தால் ஃபீமேலாக இருந்தால் மேல் அப்படின்னும் சொல்லலாம். அப்படி இல்லைன்னா உண்மையிலே பாசம் காட்டக்கூடிய ஒரு உண்மையான ஒரு சோல்மேட் உங்களை தேடி கண்டிப்பாக வருவாங்க. அவங்க உங்களுக்கு நீங்கள் நினச்சதை விட அளவுக்கு அதிகமான அன்பையும் உங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்றதும் இங்கே மெசேஜஸாக இருக்குது. நீங்கள் இது வரைக்கும் தனிமையில் இருக்கிறீங்க அப்படின்னா அந்த தனிமை இப்போ உங்களுக்கு கம்ப்ளீட்டாக முடியுது. ஏன்னா உங்களை தேடி வர அந்த நபர் உங்களுக்கு தேவையான விஷயங்களை கொடுத்து உங்களை என்ன மாதிரியான நீங்கள் சூழ்நிலையில் இருந்தாலும் வெளியே கொண்டு வந்து உங்களுக்கு ஹாப்பினஸும் உங்களுக்கான சக்ஸஸையும் தேடி கொடுப்பாங்க அப்படின்றது இன்றைக்கான மெசேஜஸ் அண்ட் கைடன்ஸாக இருக்குது. இது இன்றைக்கான மெசேஜஸ். இது யாருக்கு பொருந்துதோ எடுத்துக்கோங்க. நான் உங்களை வேறு ஒரு வீடியோஸில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.